தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கூட்டு முயற்சி அவ்வளோ சாதகமாக அமையாது. கூட்டு தொழிலோ கூட்டு வியாபாரமோ இவங்களுக்கு அவ்வளோ சாதகமான பலனை தராது. அப்படின்னா கூட இந்த வர்த்தகம் செய்கிறவங்க மூலிமா ஏதாவது கூட்டு தொழில், இந்த சர்க்கரை ஆலயங்கள், வெல்லம், இந்த பழங்கள் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி தொழிலெலாம் செஞ்சாங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி தொழிலில் கூட்டு வியாபாரமாக செஞ்சாங்கன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெருசாக வணிக வளாகம்லாம் நடத்தக்கூடியவங்க நல்ல ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுவாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஊருக்குள்ளேயே கூட இவங்களை ஒரு முன்னுதாரணமாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஊருக்குள்ளே நாளடைவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபராக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. உயர்ந்த லட்சியவாதிகளாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊருக்குள்ளே இவங்க ஒரு வக்கீலாகவோ, ஒரு தீயணைப்பு துறையிலையோ, அல்லது கணக்கியலில் சிறந்தோ, கணிதம் சார்ந்த துறையில் சிறந்தோ, நல்ல ஒரு ஆலோசகராகவோ, நல்ல பழக்க உடையவங்களாக, நல்ல ஒரு பணப்புழக்கம் உடையவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தனுசில் பிறந்தாவே நல்ல ஒரு ஆசிரியராக இருப்பாங்க. நல்ல ஒரு கற்பித்தல் உணர்வு உள்ளவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு விஞ்ஞான உணர்வு உள்ளவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு விஞ்ஞானிகளாக ஒரு சிலர் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க காரியங்களை முன்ன நின்று நடத்தக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு உள்ளவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலான தனுசு ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா 5, 7ஆம் வீட்டோட அதிபதி உள்ள கிரகங்கள் இவங்களுடைய கூட்டுச்சேர்க்கையில் அமரும்போது இவங்களுக்கு தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம் இதெல்லாம் தேடி வரும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு தெளிவுள்ள நபராக இவங்க வலம் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க பேச்சாற்றலுடையவங்களாக இருப்பாங்க. பேசிய பல காரியங்கள் சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு ஆலோசகராக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா குருவோட ராசி இல்லையே, அதனால் நல்ல ஒரு ஆலோசகராக இருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு முதல் குழந்தை அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1, 2 குழந்தைகளோடு உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாக குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப குறைவு அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரங்கள்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி பகவான், கலஸ்திரஸ்தானத்தில் குரு, சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு புகழ், நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோட கூட இந்த தனுசு ராசி என்பர்கள் இன்னொரு விஷயத்த செய்யணும். என்ன அப்படின்னா சித்தர்கள் வழிபாடை செய்யணும். ஏன்னா முன்னோர்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடெல்லாம் அந்த தனுசு ராசி என்பர்கள் செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே நீங்கள் தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறோம், சித்தர்கள் வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு லெவல் மேலே போகும். அதனால் நீங்கள் இதை செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நபர்களால், ஒரு சில உறவுகளால் ஒரு தவறான சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சிரமங்கள் எதுவும் ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த தவறான நபர்கள் நண்பர் அப்படின்னு தெரிஞ்சதும் நீங்கள் அவங்கள விட்டு விலகி வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்பப்போ மனக்கசப்பு ஏற்பட்டாலும் கூட பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அது வார இறுதிக்குள்ளே கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே
சரி, வேலைக்கு செல்றவங்களுக்கு பதவி உயர்வு, முக்கியமான பெரிய விஐபியோட அறிமுகம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. அதோட கூட சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். துறை சார்ந்த அதிகாரியால சின்ன சின்ன நெருடல்கள், கொஞ்சம் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த புது விதமான நெருடல்கள் அதிகமாகறதுனால ஒரு புதிய அனுபவமா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் அதிபர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில தொழில்ல ஒரு சின்னதா ஒரு சுணுக்க நிலை ஏற்பட்டு, அதுக்கப்புறம் தான் ஒரு மேன்மைய நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்டின்னே சொல்லலாம். குறிப்பா ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்ல இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தில நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் கடந்த சில நாட்களா பார்த்தீங்கன்னா, வருமானத்தில, பொருளாதாரத்தில ஒரு சின்ன சறுக்கு, ஒரு சில நஷ்டங்கள சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு, இப்ப வரவு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கிறதுனால, அந்த சமமா அந்த வரவுகள ஈக்குவல் பண்ணி நல்ல ஒரு முன்னேற்றத்த வருகின்ற நாட்கள்ல இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வரவு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையா வருகின்ற நாட்கள எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல செயலுக்காக ஏதாவது ஒரு சில உதவிகள இந்த காலகட்டத்தில செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி நல்ல செயலுக்காக நீங்க உதவி செய்யறதுனால நல்ல ஒரு புகழ், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களா அமைந்திருக்கு. வாழ்க்கை துணை வழியில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையா இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அடிக்கடி அவசியம் இல்லாம வெளியில பயணம் போறது, வெளியில ரொம்ப தூரம் பயணம் போறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பணியிடத்துல சின்ன சின்ன மாற்றங்கள், ஒரு சிலருக்கு ஒரு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன இன்னல்கள சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அவங்க மூலியமா கூட ஒரு சில உதவிகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான நாட்களா அமைந்திருக்கு. எதையுமே கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இறங்குவீங்க. தேர்வெல்லாம் கூட நல்ல ஒரு சூப்பரா எழுதுவீங்க. அதனால நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய யோகம் இருக்கு. நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்கு. சக மாணவர்கள் மத்தியில நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த தனுசு ராசி மாணவர்கள் வருகின்ற நாட்கள்ல வலம் வர போறீங்க. அதே மாதிரி ஓவியம் சார்ந்த பயிற்சியில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம், நல்ல ஒரு புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. படிப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வருகின்ற நாட்கள்ல கிடைக்கும். பொருளாதார வசதியுமே ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய உதவியும் கிடைக்கும். அதோட கூட உங்களுடைய சூழ்நிலையுமே படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. வியாபாரத்துல அந்த போட்டிகள் நிலை கொஞ்சம் குறையும். பணவரத்து ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலியமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில இன்னல்கள சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்கள்ல அந்த குழப்பங்கள், இன்னல்கள் எல்லாமே சரியாகும். உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த காலகட்டத்தில திட்டமிட்டு செலவு செய்யறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தவங்களுடைய செயல்பாட்டுக்காக நீங்க பொறுப்பேத்துக்க வேண்டாம். இப்படி அடுத்தவங்களுடைய செயல்பாட்டுக்காக நீங்க பொறுப்பேத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சில இன்னல்கள நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால அடுத்தவங்களுடைய விஷயத்துல நீங்க இறங்கும்போது, ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு வருகின்ற நாட்கள்ல. வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. புதிய நண்பர்கிட்ட பேசும்போதும், பழகும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதேமாரி புதுசா ஒரு தொழில்ல முதலீடு போட போறீங்க அப்படின்னா, ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு முதலீடு போடுங்க. அதேமாரி உங்களுடைய ஜனன ஜாதகத்த ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்துல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவார். தனுசு ராசியில் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு. வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். மனதில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலோடு நீங்கள் இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமையில் வியாழக்கிழமையில் போய் சிவன்
கோயிலில் சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. அந்த சிவபெருமானை ஒரு 9 முறை வலம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சாமந்தி மலரோ அல்லது குருவுக்கு பிடித்த மஞ்சள் நிற மலர்களோ அர்ப்பணித்து வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஊற வைத்த நாட்டு கொண்டக்கடலை குரு பகவானுக்கு மாலையாக கோர்த்து குருவுக்கு அர்ப்பணிக்கும் போது உங்களுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றி அமையணும், நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கணும், வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா குரு பகவானை தொடர்ந்து நீங்கள் வழிபடுங்க. அதுவும் வியாழக்கிழமையில் போய் வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். அதோட கூட முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் செய்யறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.